என் பேரு சந்தியா. வெல்கம் டு சந்தியாஸ் vlogs. இப்போ நீங்க வந்து இந்த வீடியோக்கு ஏன் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்னி எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆக்னி எங்க பார்த்தாலும் ஆக்னி தான். ஸோ இப்படி இருந்தா என்னோட ஸ்கின் இப்போ இப்படி ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், யாரோட கன்சல்டேஷன் நான் பண்ணேன், என்னென்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணேன், அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ அதுல நான் என்ன ட்ராபேக்லாம் ஃபேஸ் பண்ணேன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் இந்த வீடியோல. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கின் டேமேஜா இருக்கு, இதை விட மோசமாவே உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு ஆக்னினாலனா, ஃபர்ஸ்ட் வந்து அது எதுனாலன்றது கண்டுபிடிங்க. எனக்கு ஆக்னியே இருக்காது, எனக்கு அவ்வளோ கிளியர் ஸ்கின் இருக்கும், பட் எனக்கு இந்த ஆக்னி வந்ததுக்கு ஒரே ரீசன் என்ன தெரியுமா? சீஸ் ஐட்டம். இந்த சீஸ் ஐட்டம் நான் காலேஜ் டேஸ்ல இருந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாண்ட்விச், பர்கர், பீட்சா. ஸோ அதனால சாப்பிட ஆரம்பிக்கும் நான் நல்லா வெயிட் கெயின் பண்ணேன். அண்ட் இன்னொன்று சீஸ் ஐட்டம் என்னோட ஹார்மோனல் சேஞ்சஸ் டைம், ஸோ இதெல்லாம் சேர்த்து என்னோட ஆக்னி ட்ரிகர் பண்ணி இவ்வளோ மோசமாயிடுச்சு என்னோட ஸ்கின்னை. ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே போச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி. என்னால் ஏன்னா அப்போ காலேஜ் வேற படிச்சுட்டு இருந்தேன், என்னோட ஃபைனல் இயர். ஸோ அப்போ காலேஜ்ல என்னால் யாருமே ஃபேஸ் பண்ண முடியல, அவ்வளோ ஒரு டவுனா இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். எங்க அம்மா சொன்ன இந்த நேச்சுரல், அதாவது இந்த வேப்பில போடுறது, அது போடுறது, இது போடுறது எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். நத்திங், எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. சரி ஓகே, அடுத்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க எனக்கு ஒரு க்ரீம் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த க்ரீம் தான் என்னோட லைஃப் சேஞ்சிங்கோட க்ரீம். மெயினா என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ண க்ரீமே அது மட்டும் தான். அது என்ன க்ரீம்ன்றதை நான் இப்போ காட்டுறேன். இது வந்து எப்படி இருக்கும் இந்த க்ரீம் பேரு? இதுல வந்து அடாஃபிலின் 0.1% அண்ட் பென்சல் பெராக்சைடு இருக்கு. இது ஒரு ஜெல் பேஸ்டுல இருக்கும். இதுதான் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரே ஒரு க்ரீம். இது கூட அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. அது ஆஹா க்ளோன்ற ஒரு பிராண்ட்ல இருக்க ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஆக்சுவலி அந்த ஃபேஸ் வாஷ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு, பட் அது கொஞ்சம் ப்ரைஸி, ஒரு 800 ரேஞ்ச்ல வந்தது பெரிய டியூப். அதனால நான் அதை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இந்த க்ரீம் வந்து என்ன வந்து டெய்லி 2 ஹவர்ஸ்க்கு ஈவினிங் டைம்ல என்னோட பிம்பிள் இருக்க ஏரியாஸ்ல வைக்க சொன்னாங்க. நமக்கு தான் மூஞ்சி ஃபுல்லா இருந்தது, அதனால நான் நிறைய வச்சேன். என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின். ஆக்சுவலி இந்த க்ரீம் போட்டோன்னே ஒரு 3 to 4 டேஸ்ல என் ஸ்கின் செம்ம டார்க் ஆயிடுச்சு. அப்படியே ரெட்டிஷ் ஆகி அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பயந்தே போட்டேன், ஐயோ ஏதோ ஆயிடுச்சு, இந்த ஆக்னி வந்துட்டு போட்டோம், அப்படியே இருக்கட்டும்னே விட்டுருக்கலாம், அந்த அளவுக்கு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது இருந்ததை விட மோசமாக்கி விட்டுருச்சு என்னோட ஸ்கின்னை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், திருப்பி என் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் போனேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது இப்பதான் ஒர்க் ஆகவே ஸ்டார்ட் பண்ணிருக்கு, நம்மளோட ஸ்கின்னை வந்து அது உள்ள இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரதாலதான் இப்படி ஆகுது ஸ்கின்னு. இதுக்கு அடுத்து ஒரு 1 மந்த்க்குள்ள உங்க ஸ்கின் அவ்வளோ கிளியர் ஆயிடும்னு சொன்னாங்க. நம்பிக்கையே இல்லாம நான் திரும்ப வந்தேன். பட் என்ன தெரியுமா, ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தான் இது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க என்ன வந்து டேஸ் மட்டும் டெய்லி போடுறத நீங்க நிறுத்திட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க 2 ஹவர்ஸ்னு சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஆனா நான் ஒரு பெரிய முட்டாள்தான் ஒண்ணு பண்ணேன். அதை நீங்க பண்ணிடவே கூடாது. என்ன தெரியுமா, இவ்வளவு கான்சென்ட்ரேட்டோட இருக்கு, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கெமிக்கல் ஜெல்லை நான் யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாம போனேன். இந்த மாதிரி அறிவாளி யாருமே இருக்க முடியாது. அந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய நாலேஜ் இல்லை. ஸோ அதனால நான் சன்ஸ்கிரீன் போடாம போய் தான் என்னோட ஸ்கின் டேமேஜ் ஆச்சு. நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டேமேஜே ஆகாது, நான் ஷியோரா சொல்றேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி கரெக்டான ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு டேமேஜ் பண்ண மாதிரி அவங்களுக்கு பண்ணல, அவங்களுக்குமே சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், சன்ஸ்கிரீனை மறந்துடாதீங்க. சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எனி பிராண்ட், எந்த பிராண்ட் சன்ஸ்கிரீன் இருந்தாலும் போடுங்க. அண்ட் இன்னொன்னு, இந்த க்ரீம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தர மாட்டாங்க. ஓகேவா? பட் இது ஆன்லைன்ல வந்து விற்கிறாங்க. பட் நான் வந்து அதை நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷனோட வாங்கினா நல்லது. பட் இல்ல நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா யூ கேன் ட்ரை. பட் டெர்மட்டாலஜிஸ்டோட ஒரு சஜஷன் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் இதை யூஸ் பண்ண உடனே. ஏன்னா ஸ்கின்ல வந்து நிறைய வந்து டார்க் ஆகுறது, ஸ்கின் பீல் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி ரெட்டி வந்து பீல் ஆகாது, பட் ஒரு ரெட்டிஷ் ஆயிடும் ஸ்கின். ஸோ அப்போ ஒரு பயம் வரும் நமக்கு. அதனால அந்த பயம் இல்லாம இருக்கிறதுதான் நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். ஸோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. எபிடோ க்ரீம் இது வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணி என்னோட ஆக்னியை ஃபர்ஸ்ட் என் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணிச்சு. ஆனா இங்க இன்னொன்னு, என்னோட ஆக்னியை ரெடியூஸ் பண்ணிச்சு. ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும்போது இங்க எனக்கு குறைஞ்சா இங்க ஒண்ணு வந்துடும் புதுசா. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்ததுன்னா அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு போதான் என்னோட ஃபுட்டு நான் கண்ட்ரோல் பண்ணேன். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் சாப்பிட்டதுலேயே சீஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்னியே வந்துச்சு. ஸோ அதனால அந்த சீஸை மொத்தமா நான் அவாய்ட் பண்ணேன், ஜங்க் ஃபுட்டை மொத்தத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இன்டேக் ஒரு நல்ல ஜூஸா அது மாதிரிலாம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நான் வந்து இன்டேக்குமே நடுவில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஜங்க் ஃபுட்டை நான் எடுக்கல. கண்டிப்பா ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. மெயினா
இந்த சீஸ் ஐட்டம், இந்த பர்கர், பீட்சா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஆக்னி டைம்ல. அதுதான் உங்களுக்கு மெயினா ஆக்னியே காஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு புது பிம்பிள் வரல. எஸ், அதுக்கடுத்து இந்த க்ரீம் வந்து இருக்க எல்லா பிம்பிளோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எனக்கு கிளியரா கொடுத்துருச்சு. இப்போ இருக்கிறது வந்து நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 1-2 பிம்பிள் இருக்கும். அது ஏன் இருக்குன்னா, நான் இப்போ ரீசெண்டா சீஸ் ஐட்டம் நிறைய சாப்பிட்டேன். ஓகே, அதனாலதான் எனக்கு இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. ஸோ வந்து ஆக்னி போகவே போகாது அப்படின்னு நினைச்சு டவுன்ஃபால் ஆகுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதுலாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம கன்சிஸ்டன்சியோட ஒரு ஸ்கின் கேர் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட ஆக்னி எல்லாமே ரெடியூஸ் ஆயிடும். நான் வந்து இப்படி என்ன ஃபேஸ் நான் இப்படி ஆக்கியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்றேன். அண்ட் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.